வணக்கம் மக்களே. ஹானருடைய நெக்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க. போன எபிசோட் தான் எவனோ ஒருத்தவன் யோனுடைய கையில் கிழிச்சிட்டு போயிருந்திருப்பான். ஒரு சின்ன வார்னிங் ஆட்டும். அதுக்கப்புறம் யோனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வரது மட்டும் இல்லாமல் என்ன யோனுக்கு நடந்துச்சுன்ற மாரி இவங்க கேட்க, அந்த இடத்துல யோனுமே எவனோ ஒருத்தவன் க்ரீன் கலர் ஹுட்டியை போட்டு இவங்களை தாக்குன விஷயத்த சொல்கிறாங்க. அவனுடைய ஃபேஸை நான் பார்க்கலன்ற மாரி இவங்க சொல்ல, சரின்னு யோன் இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஷின்னோட தங்கிக்கிறாங்க. ஜின் அவங்க ஹஸ்பண்டை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஹஸ்பண்ட் ஜின் மேலே ரொம்ப அக்கறைப்படுறாரு. இவருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜின்னை நினச்சி என்ன கவலை இருக்குன்னா, ஜின் ஒரு பெண், அதாவது கொரியாவில் மட்டுமே பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அதில் உனக்கு எதனாச்சும் நடந்துணுமோன்னு சொல்லிட்டு இவர் கடைசியாக தான் ஜின்னை வீட்டிலே இருக்க சொல்கிறாரு. எந்த ஒரு ஆபத்தான விஷயத்தில் ஈடுபடாதுன்னு சொல்லும்போது அப்படியே 2 பேருக்குள்ளார ஒரு சின்ன சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஜின் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சிவன் என்ன நினைக்கிறான்னா, இவங்க ஒய்ஃப்க்கு எதுவுமே ஆகக்கூடாது, எப்படின்னாச்சும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அது விஷயமா தான் இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அதே சமயத்தில் சிவனுக்கு வேற ஒரு எண்ணமும் இருக்குது. அதாவது இவங்க ஒய்ஃப்க்கு ஒன்றுமே ரிப்போர்ட்டர் லீ மேலே ஒரு அக்கறை இருக்கான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா கடைசி வரைக்குமே சிவன் பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ரிப்போர்ட்டர் லீ கூடவே ஜின் போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக ரிப்போர்ட்டர் லீ இறந்துட்டார். இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த சண்டையில் சிவன் கோவத்தில் வீட்டை விட்டு போயிடுவார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது அந்த சைடு ஒரு சின்ன சண்டை நடந்துன்னு இருக்கும். அதாவது சியோவுக்கும் மின்சுக்கும் ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டிருக்கும். அந்த இடத்துல சியோ என்ன சொல்கிறான், நம்ம கனெக்டை பற்றி வெளியே சொல்லிடுறான். அவங்க எத்தனை விஷயங்கள் நமக்கு பண்ணுறாங்க நீ பார்த்தியா, எனக்கு எல்என்ஜேன்னு ஒரு லா ஃபார்மை தெரியும், அவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் அவங்க எதனாச்சும் நமக்கு பண்ணுவாங்கன்னும் போது மின்சுக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அதில் மின்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது சியோ அவங்களுடைய முதுகு இழுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க முதுகில் எவ்வளோ காயம் இருக்குன்ற விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். கனெக்ட்ன்றது ஒரு ப்ராசிக்யூஷன் ஆப், அது மூலியமாக தான் எவ்வளோ காயம் மின்சுவோடைய உடம்புல ஏற்பட்டிருக்கு. பட் எனிவேஸ் அடுத்த நாள் சியோன் அவருடைய ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. எப்படியோ 2 பேருமே பேசி அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க. இந்த இடத்துக்கு சியோன் வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஒய்ஃபோடைய பிளட்டும் சரி, யோனுடைய பிளட்டும் சரி, இது 2த்தையுமே வாங்க தான் இவர் வந்திருக்காரு. ஏன்னா கடைசியாக தான் ரிப்போர்ட்டர் லீயோடைய வீட்டிலேருந்து இவங்களுக்கு ஒரு டிஎன்ஏ கிடச்சிருக்கா, அது ஒரு பெண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது யோஜாங்கு கிடையாது, உங்கள் 2 பேர் தான் இருக்கலான்ற மாரி இவங்க பிளட் டைப் வாங்க தான் இந்த இடத்துல இவர் வந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இவங்க பிளட்டை தந்துடுறாங்க. மேபி அது ஜின்னோடைய பிளட்டாக கூட இருக்க வாய்ப்பில் இருக்குது. இருந்தாலும் அந்த பக்கம் யோன் அவங்கக்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கிறத சொல்கிறாங்க. அதாவது யோனுக்கு ஒரு ஃபாரன்சிக் லேடியை பற்றி நல்லாவே தெரியும். அந்த லேடி கடைசியாக ஒரு டிவர்ஸ் கேஸை பற்றி ஹீரோயின்கிட்ட பேசியிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க விசிட்டிங் கார்டை கூட ஹீரோயின்கிட்ட தந்துருந்துருப்பாங்க. என்னுடைய டிவர்ஸ் கேஸை நீங்கள் எடுங்கன்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயினே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கடைசியாக ஹீரோயினே ஒரு முடிவுக்கு அந்த மாதிரி சவாங்கன்னு கூடிய லேடியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன டிஎன்ஏவை மாற்றி அமைக்கணும், அதுக்கு பற்றியெல்லாம் நம்ம 2 பேருமே ஒரு சின்ன டீல் போட்டுக்கலாம். நீங்கள் டிஎன்ஏ மாற்றினீங்கன்னா உங்கள் டிவர்ஸ் கேஸை நான் அட்டென்ட் பண்ணுறேன், மொத்த விஷயத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்ற மாரி மிஸ் சவாங்கோட ஒரு சின்ன டீல் மேக் பண்ணுறாங்க. அந்த விஷயம் மிஸ் சவாங்குமே பிடிச்சிருக்கு. எப்படின்னாச்சும் மிஸ் சவாங் பக்காவாக அந்த டிஎன்ஏவை மாற்றுருவன்ற மாரி யோனுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அடுத்த நாள் யோஜாங்க நீங்கள் எப்படி ரிப்போர்ட் இல்லையே கொன்னீங்கன்ற மாரி அதை எக்ஸாமின் பண்ணுற மாரியான ஒரு ஏரியாவுக்கு கூட்டு போயிருந்திருப்பாங்க. எப்படி நீங்கள் அவரை கொன்னீங்கன்ற மாரி இந்த இடத்துல பண்ணி காமிங்கன்னும் போது அதே சமயம் தான் அந்த இடத்துக்கு யோன் வரது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இவங்க கூட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. கடைசியாக தான் யோஜாங்குடைய காலத்தில் கனெக்டை பற்றி சொல்கிறாங்க. அதாவது முன்னவே யோனுக்கு அந்த கனெக்ட் ஆப்பை பற்றி தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்ச மொத்த விஷயத்தையுமே யோஜாங் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் இவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும். யோஜாங்க்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பிளாக் கலர் சூட் போட்டிருக்க மாரி அதை மொத்தத்தையுமே காமிச்சு எல்லாத்துக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது, கடைசியாக தான் உன்னுடைய தப்பை நீ ஒத்துக்கோ, நீ எந்த வித குற்றமே பண்ணலைன்னு மற்றவங்க கிட்ட சொல்லு, அதை கண்டிப்பாக எல்லாருமே நம்புவாங்கன்ற மாரி கடைசியாக தான் யோன் இந்த பக்கம் இருக்கிற யோஜாங்க்கு ஒரு சின்ன வாக்கு மட்டும் தராங்க. கடைசியாக தான் யோஜாங்குமே நடந்த மொத்த விஷயத்தையுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமின் ஏரியாவுக்கு யோஜாங் போய் எப்படி ரிப்போர்ட் வெளியே கொண்டாங்களோ அந்த விஷயத்த பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடைசியாக தான் இவங்களால் பண்ண முடியல. சரின்னு இந்த பக்கம் யோஜாங் மொத்தமாகவே கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க, இவங்க ஒன்றும் ரிப்போர்ட் இல்லையே கொல்லலைன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் போலீஸ்க்கும் வேறு வழி கிடையாது, யோஜாங்க அரெஸ்ட் பண்ண முடியாது, வேறு எந்த வித தப்புமே பண்ணலன்னு சொல்கிறா. அதில் திரும்ப போலீஸ் ஆஃபீஸர் போகலான்னு இந்த இடத்த விட்டு போக யோஜாங் ஹீரோயினி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போது யோஜாங் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலான்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் யோஜாங் நடந்த மொத்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது செக்ஸ் டிராஃபிக்கிங் ஆப் இருக்குல்ல கனெக்ட்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் ரிப்போர்ட்டர்லி இறந்து போயிருந்திருப்பார். அந்த மொத்த உண்மையுமே பற்றி இந்த சைடு இருக்குது யோன் கிட்ட ஷேர் பண்ணேன். அதில் யோன் கேட்கறது மட்டும் இல்லாமல் நீ எதை பற்றி கவலைப்படாத, மொத்த விஷயத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எதனாச்சும் வேணும்னு என்கிட்ட கேளுன்னு போது கடைசியாக தான் அந்த இடத்துல யோஜாங் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ற மாரி சின்னதாக ஒரு ஆசையை கேட்குறேங்க. இவனுமே நான் அதுக்கு பார்க்குறேன்னு இவங்க சொல்ல
இந்த பக்கம் யோஜி அங்கே பார்த்துக்கிறது வேறு யாரும் கிடையாது, டோஜுன்றவர் தான் இப்போதைக்கு யோஜி அங்கே பார்த்துருக்காரு. வரக்கூடிய மொத்தாலையுமே ஒரு எக்ஸாமின் பண்ணிருக்காரு. பட் இனிமேல் இந்த சீன்லாம் தாண்டி திரும்ப யோனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யோனுமே அவங்க டீம்மேட்டர்ஸோட உட்காந்து எப்படி அந்த கனெக்ட் ஆப் இருந்தவங்கள பிடிக்கலான்ற மாரி யோசிச்சுன்னு இருப்பாங்க. இப்போதைக்கு கனெக்ட் ஆப் பண்ணுறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவங்க கிட்ட போனாலே நம்மள அவங்க ஈஸியாக அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பக்காவான விஷயத்த பண்ணணுன்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்க அந்த சமையல் தான் யாருமே எதிர்பாராததில் சியோஹாவா வருவாங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி கனெக்ட் ஆப்பை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதா சொல்கிறாங்க. கனெக்ட் ஆப்பில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் எனக்கு தெரியும், அவள் பேர் மின்சுன்றது, அவளுடைய நம்பரை நான் உங்களுக்கு தரேன், அதுக்கு பதிலாக நீங்கள் 300 மில்லியன் கிட்ட எனக்கு தரணும்னு சொல்லும்போது அந்த பக்கம் யோனுக்கும் ஜின்னுக்கும் எப்படி அதுக்கு பணம் தருதுன்னு தெரியல. இருந்தாலும் கடைசியாக தான் அந்த இடத்துக்கு ஷின் வரது மட்டும் இல்லாமல் பணத்தை கொடுத்து எப்படியும் அந்த நம்பரை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷின் வந்து என்கிட்ட மொத்த ஆதாரமும் இருக்கும், டிரான்சாக்ஷனும் இருக்குது, உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது சியோஹாவா, உன்னால் எந்த வித பக்கத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் மொத்தமாகவே ஒன்று வாங்கிட்டேன்ற மாரி அந்த பணத்தை தரது மட்டும் இல்லாமல் எப்படியும் மின்சியோடைய அந்த கான்டாக்ட்டுமே இவங்க வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மின்சியோவை இவங்க கான்டாக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. கடைசியாக தான் யோன் வந்து யோஜாங்க்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கின்னு போவாங்க. ஏன்னா கடைசியாக தான் யோஜாங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொல்லி இருப்பாங்களே, அதை வாங்கிக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல யோஜாங்க இறந்து போயிருக்கிற விஷயம் தெரிய வருது. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. யாரும் இந்த விஷயத்த பண்ணியிருக்கணுன்ற மாரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது தான் யோஜாங்க அவங்க உயிரை அவங்கள ஏமாச்சிக்கிட்டாங்கன்னு தெரிய வருது. இது எப்படி நடந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கெலாம் பின்னாடி கண்டிப்பாக கனெக்ட் தான் இருக்குன்னு இவங்க யோசிச்சுன்னு இருக்கும்போது யோஜாங்கோட சிஸ்டர் அங்கே வரது மட்டும் இல்லாமல் நம்ம தான் யோஜாங்க கொண்டோம், எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான், நம்ம இதை அமைதியாக விட்டுருந்தாலே எல்லாமே சுமூகமாக போய்டுன்ற மாரி இவங்க பயங்கரமாக இருக்கு. அந்த பக்கம் இருக்கிற லாயர்ஸ்க்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வர செம ஸ்ட்ரெஸ்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது யோஜாங் இறந்து போயிட்டாங்கன்ற பட்சத்தில் ரிப்போர்ட்டர் லீயோடைய கேஸுன்றது டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க தான் ப்ரைம் சஸ்பெக்ட். அது வரைக்கும் க்ளோஸ் ஆன கேஸு ஜெயோனில் கூடிய ஆள் ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக தான் 911லேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி வந்திருப்பாங்க, இந்தமாரி இந்த வீட்டில் ரிப்போர்ட்டர் லீ இறந்து போயிருக்காருன்னு. அந்த லேடியை பற்றி செக் பண்ண சொல்லி இந்த ஜெயோல்னு ஆள் சொல்கிறாரு. இவர் யாருன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். ஒரு நாள் அடுத்ததாக யோஜாங்க்கு ஃபியூனரல் நடக்குது. அந்த ஃபியூனரலில் மொத்த பேருமே அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் யோஜாங்குடைய சிஸ்டருமே அந்த சீட்டை எழுதி இவங்க கிட்ட தருவாங்க. அதாவது யோஜாங் ஒரு சின்ன சூசைட் நோட்டாட்ட எழுதியிருக்காங்க. அதை படிக்கும் போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது யோஜாங்குடைய சிஸ்டரை கொன்றுவோன்னு சொல்லிட்டு அந்த கனெக்ட் ஆப்பில் இருக்கிறவங்க மிரட்டி இருக்காங்க. அது மூலியமாக தான் யோஜாங் சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த விஷயங்களை அவங்க கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் கனெக்ட் ஆப் மேலேயே அவங்க இன்னும் வெறியாயிடுறாங்க. அதில் கண்டிப்பாக கனெக்ட் ஆப்பை நம்ம பிடிச்சே தரணும், நம்ம என்னமோ அது நார்மலாக இருக்குன்னே வச்சோம், ஆனால் அவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்காங்கன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நமக்கு நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அதாவது யோஜி அங்கே பாதுகாக்கிறதுக்காக வெளியே டோஜன் இருந்திருப்பார்ல, இருந்தாலும் சில கிளீனிங் ஸ்டாஃப்லாம் உள்ளார போவாங்க. அதுக்கு தான் ஒரு கிளீனிங் ஸ்டாஃப் உள்ளார போகிறது மட்டும் இல்லாமல் யோஜாங்க்கு டோட்டலாகவே மிரட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. உன்னுடைய சிஸ்டருடைய உயிர் உனக்கு வேணா, நீ சூசைட் பண்ணிக்கணும், நீ உன் உயிரை நீயே எடுத்துக்கணும், அப்போ தான் உன்னுடைய சிஸ்டர் நல்லா இருப்பன்ற மாரி அந்த பக்கம் அந்த ஒரு லேடி வேறு மிரட்டே இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கெலாம் பின்னாடி இருக்குது வேறு யாரும் கிடையாது, ஜெயோன்ற இந்த ஆள் தான். இந்த ஆள் முன்னவே யோஜாங்க பார்த்து பேசியிருக்காரு. கடைசியாக தான் யோன் என்ன பண்ணுறாங்கன்னா சில டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோஜாங்கோட கேஸை பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே ஆராய்ச்சின்னு இருப்பாங்க. அதே சமயத்தில் யோனுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுவாங்க. அவங்கள வரது மட்டும் இல்லாமல் அவங்களுமே இவனுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்குள்ளார போகிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கனெக்ட் ஆப்பை அப்படியே விட்டுடலாமா இல்லைனா கனெக்ட் ஆப்பை எதிர்க்கலாமான்ற மாரி யோசிக்கிறாங்க. ஏன்னா கனெக்ட் ஆப் எவ்வளோ பயங்கரம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க கிட்ட மோதுனா அவங்க இதோட பயங்கரமான விஷயம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்காக இவங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது எல்லாருமே பண்ணலான்னு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது திரும்ப மின்சியோவை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பில்டிங்கில் உட்காந்து அதுலேருந்து கீழே விடுற மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறாங்க. மின்சியோவுக்கு இதே சமயத்தில் தான் ஆனால் ஒன்றா ஜின்னும் சரி ஷின்னும் சரி இவங்க 2 பேருமே பயங்கரமாக கால் பண்ணின்னு இருப்பாங்க. எப்படினாச்சும் மின்சியோவை காண்டாக்ட் பண்ணுற மாட்டோமான்னு சொல்லிட்டு. ஆனால் மின்சியோ எதையுமே அட்டன் பண்ணுற மாதிரியே தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அடுத்ததாக ஜேயோல் வந்து திரும்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர்லி இறந்து போனதை யார் பார்த்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிச்சா, அதுக்கான கால் ரெக்கார்ட்லாம் கலெக்ட் பண்ணிங்களான்றமே ஜேயோல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜேயோலோடைய பதவி என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆளாக தான் தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கிடச்சிருந்துருக்கும். அந்த ரெக்கார்டிங்கை இந்த பக்கம் இருக்கிற சியோனும் கேட்டுருந்துருப்பாரு. கடைசியாக இதில் பேசுனது இவருடைய ஒய்ஃப்ன்ற விஷயத்தை சியோன் புரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது தான் பேரலாக யோன் வந்து இன்டர்வியூ கொடுத்துன்னு இருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் இருக்கிறவங்களும் யோஜாங்கோடைய கேஸை பற்றி ஹீரோயினி கிட்ட காண்ட்ரவர்ஷியலாக கேட்க அதுக்குமே ஹீரோயினி போல்டாக ஆன்சர் பண்ணுறாங்க.
ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினி ஓப்பனாகவே ஒரு வாரம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கனெக்ட் எழுதுறது. அதாவது ஹீரோயினி அந்த டிவி ஷோவிலே கனெக்ட்னு மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், அதில் பாதிக்கப்பட்டவங்க யாருனாச்சும் இருந்தால் எங்கள் கூட வாங்கன்ற மாரி ஓப்பனாகவே டிவி ஷோவிலே கனெக்ட்ன்ற மாரி அந்த ஆப்பை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பேசாமல் கனெக்ட்னு ஜஸ்ட் அதை முடிச்சிருவாங்க. இதோட பின் விளைவா என்ன நடக்கும்னா, அந்த பக்கம் ஜின் வந்து மேலே போயிருந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க ஜின்னுடைய ஃபோனை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஜின்னுக்கு ஒரு சின்ன ஊசியை குத்தி அதே இடத்துல ஜின்னை மயக்கமாக ஆக்கிடுவாங்க. இதே சமயத்தில் தான் ஷின் அவங்க காரை எடுக்கலன்னு வரும்போது அந்த காரில் 2005ன்னு இருக்கும். இது மொத்தமே ஹீரோயினி பேசின அந்த இன்டர்வியூவில் ஏற்பட்ட பின் விளைவுகள் தான். இது மொத்தமே பண்ணுறது வேற யாரும் கிடையாது, அந்த சைடு இருக்கிற ஜேயோல் தான். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஜின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கடைசியாக தான் ஜின்மே கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இவன் தான் ஜின்னை பார்க்குறாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய டேட்டுவை இவனும் சரி ஷின்னும் சரி 2 பேருமே பார்க்குறாங்க. இந்த டேட்டு மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 10th ஆனிவர்சரி ரீசெண்டாக தான் நடந்திருக்கும். அந்த ஆனிவர்சரிக்கு யாரோ ஒருத்தவங்க பரிசு அமைச்சிருந்துருப்பாங்க. அதாவது 2005ல் இவங்க எடுத்த அந்த கிளப்போடைய ஃபோட்டோ அனுப்புறது மட்டும் இல்லாமல் அது கூடவே சேர்ந்து ஒரு ஒயின் பாட்டிலையும் அமுச்சு வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஒயின் பாட்டிலில் எக்ஸாக்டான இதே லோகோவை அவங்க பார்த்துருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே லோகோ வந்து 2005ல் இவங்க எல்லாருமே ஒரு லா கிளப்பை க்ரியேட் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த லா கிளப்போடைய லோகோவாக கூட இதே லோகோ தான் இருந்திருக்கும். அதாவது தராசை வச்ச மாரி கிட்டத்தட்ட நீதிக்கான ஒரு லோகோவை தான் தராசை ப்ரெசன்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே விஷயம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இருந்தாலும் கடைசியாக தான் அந்த இடத்துக்கு சியோன் வந்து அவருடைய ஒய்ஃபை பார்த்து நடந்த மொத்த விஷயத்தையுமே கேட்டுக்கிறாரு. இருந்தாலும் கொலையாளிகளை இவங்க பார்க்கல. அந்த விஷயங்கள்லாம் பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் சியோன் வந்து இவருடைய ஒய்ஃபோடைய கையில் எதனாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. ஆனால் அந்த டேட்டூ இருக்குது கிடையாது. மேபி டேட்டூவை கூடிய சீக்கிரம் அவங்க அழைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டேட்டூவை இன்கு மூலியமாக தானே போட்டாங்க. அதில் வேறு எதனாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஷின்னை கூப்பிட்டு ரீசெண்டாக ரிப்போர்ட்லேயும் ஜின்னும் சந்திச்சாங்களான்ற மாரி சந்தேகத்தில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சந்தேகத்தில் தான் கேட்குறாரு ஷின்மே அவங்க 2 பேரும் ரீசெண்டாக ஒரு கேஸ் விஷயமாக சந்திச்சுக்கிட்டாங்க. அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்ட கேள்வியை ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணுற மாரி வந்து திடீர்னு அதை மழுப்பி விட்டாங்க. சரின்னு சியோனுக்கும் எதுவும் புரியல. ஒருவேளை இவங்க ஒய்ஃப்க்கு ரிப்போர்ட் லீக்கு எதனாச்சும் நடந்திருக்குமோ தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது கடைசியாக ஷின் வந்து யோனை பார்க்க போகிறாங்க. அவங்க கிட்ட போய் எப்படினாச்சும் மின்சு கிட்ட பேசலான்னு இருக்காங்க. ஏன்னா போக போக கனெக்ட் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காங்களே. அதில் மின்சு கிட்ட எப்படினாச்சும் பேசணுன்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் முதல் வேலையை யோன் என்ன பண்ணுறாங்கன்னா, நானே டைரெக்டாக மின்சுவை போய் பார்க்குறேன்ற மாரி எந்த இடத்துல மின்சு வேலை செய்வாங்கன்ற விஷயம் முன்னவே ஈவன் செக் பண்ண மாதிரி தெரியுது. அதில் அந்த இடத்துக்கு இவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அதே இடத்துல தான் மின்சுமே பக்காவாக வேலைக்கு வந்துருந்துருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து மின்சு வந்து டேபிளை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணலன்னு சொல்லிட்டு மின்சுவை பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. டேபிளை குடும்பம் அரேஞ்ச் பண்ண தெரிலன்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் மின்சு போட்டிருக்க அந்த ஸ்லிப்பரை பற்றி வேற இவங்க பேசி செமையை மின்சு அசிங்கப்படுத்தின்னு இருப்பாங்க. இதான் தூரத்தில் இருந்து யோன் கேட்கறது மட்டும் இல்லாமல் அப்படியே மின்சுவை கூப்பிட்டு இவங்க மின்சு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தான் மின்சுவோடைய ஸ்லிப்பரை பற்றி அந்த லேடி பேசியிருந்திருப்பாங்களே. அதில் இந்த பக்கம் இருக்கிற யோன் அவங்க ஸ்லிப்பரை மின்சுக்கு தரது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுறாங்க. நீ எதை பற்றி கவலைப்படாத, உங்கள் கூட நாங்கள் இருப்போம், எல்லாஞ்சும் உங்க கூட இருக்குன்ற மாரி அவங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக மின்சு ஒரு லேடி கிரிட்டிசிசம் பண்ணியிருந்திருப்பாங்களே. அந்த லேடி கிட்ட வந்து நீங்கள் ஒருத்தர் மேலே பொய்யான குற்றச்சாட்டு போடுறது ரொம்ப தப்பான விஷயம். நான் தான் மின்சுவோடைய லாயர், எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து பேசுங்க. அதே சமயத்தில் மின்சுவும் தான் அந்த டேபிளை அரேஞ்ச் பண்ணலன்ற மாரி அந்த லேடி கிட்ட பேசிட்டு அந்த இடத்த விட்டு யோன் போயிடுவாங்க. அடுத்த சீன்லேயே சியோனையும் ஜின்னையும் காமிப்பாங்க. அந்த இடத்துல சியோன் வந்து கடைசியாக இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ரெக்கார்டிங் எடுத்து ஜின் கிட்ட காமிக்க அந்த இடத்துல ஜின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் கடைசியாக தான் ரிப்போர்ட் வெளியே பார்க்க வந்துக்கிறேன். அவர் என்கிட்ட ஒரு ஃபைலை தரதா சொன்னார். அந்த ஃபைல் விஷயமாக தான் போனேன். ஆனால் கடைசியாக தான் அவர் இறந்து போயிருந்த விஷயத்தை பற்றி சொல்ல திடீர்னு சியோன் வந்து ஜின்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறாரு. உங்களுக்குள்ளார என்னமோ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களெலாம் பார்க்க ஃபேமிலியாட்ட தெரியல, உங்களுக்குள்ளார வேறு சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஜின்னுக்கு சில ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது சில ஆட்கள் வந்து ஜின்னியும் சரி யோனையும் சரி ஷின்னியும் சரி இவங்க 3 பேருமே போட்டு பயங்கரமாக அடிக்கிற மாதிரி தெரியுது. அது யாருன்ற விஷயத்த நமக்கு சரியாக காமிக்கல. அதை நம்ம போக போக பார்க்கலாம். இதை பற்றி ஒரு பக்கம் ஜின் யோசிச்சுன்னு இருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த சைட் ஷின்மே யோசிச்சுன்னு இருப்பாங்க. அதாவது ஷின்னுக்கு வந்து ஒரு ஆள் மேலே சந்தேகம் இருக்கும். அவருடைய பேர் ப்ரொஃபஸர் நம்மன்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக இவங்க எல்லாருமே ஒருத்தரை கொன்று அப்படியே ஆற்றுக்குள்ளார எரிஞ்சிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க அதை தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை ஷின் மட்டும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மேபி இந்த பக்கம் இருக்கிற ப்ரொஃபஸர் நம்ம இருக்கலாமோன்னு இவங்க யோசிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் நம்ம மேலே இவங்களுக்கு அப்போலேருந்தே சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு லா கிளப்பில் இருந்து தான் நான் சொன்னேன்ல, அந்த லா கிளப்பில் அதிக ஃபோட்டோஸை ப்ரொஃபஸர் நம் தான் எடுத்திருக்காரு. ஒரு ப்ரொஃபஸர் நம் தான் இந்த ஃபோட்டோ அமைச்சிருப்பாருன்ற மாரி இவங்களுக்கு 10th ஆனிவர்சரியில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சுல்ல, அந்த ஃபோட்டோ எடுத்து இவங்க காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நீங்களும் அனுப்பிச்சிங்கன்னு கேட்கும்போது அந்த சைடு இருக்கிற ப்ரொஃபஸர் நம் வந்து இதை நான் தான் எடுத்தேன், ஆனால் நான் அனுப்பலன்ற மாதிரி சொல்ல சரி நான் அந்த இடத்த விட்டு ஷின்மே கிளம்புறாங்க. கடைசியாக ஷின் வந்து டோஜன் கிட்ட இந்த மாதிரி ப்ரொஃபஸர் நம்ம பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு இவங்க கிளம்புறாங்க.
அதெல்லாம் அவங்க காமிச்சிட்டு இந்த பக்கம் திரும்ப ஷின் வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை இவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. யார் இந்த மாதிரி ஜின்னை அட்டாக் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் க்ரீன் கலர் ஹுட்டி போட்டிருக்க விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதே எக்ஸாக்டான ஆள் தான் இவனை வந்து அவங்க வீட்டுக்குள்ளாரே தாக்கி இருந்திருப்பாரு. அந்த விஷயங்களும் இவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதில் இது மொத்தத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக கனெக்ட் தான் இருக்கணும். அவனுடைய முகம் நமக்கு ஒழுங்காக தெரியலன்னு சொல்கிறாங்க. அவன் பக்காவாக பிளான் போட்டு தான் நம்மளை தாக்கியிருக்கான். அவனுடைய முகம் இது வரைக்கும் கிராப்சர் ஆகலை. கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ஹுட்டி போட்டிருந்தால பெருசாக எதுவுமே இதில் தெரியலன்ற மாரி இவங்க பேசிகிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துக்கு மின்சு வர ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தான் மின்சு வந்து யோன் சொன்ன மொத்த விஷயத்துக்குமே ஒத்துக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு 3 கண்டிஷன் தான் இருக்கா. அதாவது முதல் விஷயமே இவங்க எந்த இடத்துலையுமே வந்து சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கண்டிப்பாக யோன் கூட தங்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி யோன் கூட தங்கினா தான் சேஃப்டியாக இருக்குன்ற மாரி சில விஷயங்களை சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த கனெக்ட் ஆப்பை காமிக்கிறாங்க. அந்த கனெக்ட் ஆப்பில் நடக்கக்கூடிய மொத்த விஷயத்தை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கனெக்ட் ஆப்பை டெக்னிக்கலாக இங்கே இருக்கிற மின்சுவால் அட்டென்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஐபியால் தான் அந்த கனெக்ட் ஆப்புக்குள்ளார இன்ட்ராக்டாக போக முடியும். ஆனால் இவங்க விஐபி இல்லாத பட்சத்தில் இவங்க வெளியே தான் இருக்கணும். ஏன்னா இவங்க ஜஸ்ட் அந்த கனெக்ட் ஆப்பில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி தான். சில விஐபிஸ் வந்து இவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. இவங்களுமே அந்த விஐபிஸ் இருக்கிற இடத்துக்கு போகணும். அந்த விஐபிஸ் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மின்சு மூலியமாக தீர்த்துப்பாங்க. அதாவது சில காம உணர்வுகள்னு சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயத்த மின்சு மூலியமாக தீர்த்துப்பாங்க. அவங்க சில வாட்டி மின்சுவுமே டார்ச்சர் பண்ணுற விஷயத்தை பற்றி மின்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கணக்குள்ளார் நடக்குதுன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க இது மொத்தத்தை கேட்ட ஈவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அந்த சமயத்தில் ஈவன்மே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு கேட்க அந்த சமயத்தில் மின்சு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மட்டும் லைட்டாக கீழே இறக்குவாங்க. அவங்க போட்டிருக்க சட்டையை மட்டும் அது மூலியமாக அவங்களுக்கு பின்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயங்கள் தெரிய வர ஆரம்பிக்குது. இப்போ தான் கனெக்ட் எவ்வளோ ப்ரூட்டாலிட்டியான ஆப்புன்ற விஷயமே யோனுக்கு புரிய வர ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரம் இதை தடுக்கணுன்ற மாதிரி தான் யோனி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜேயோல் வந்து கடைசியாக ஹீரோயினுடைய இன்டர்வியூ பார்த்து வந்திருப்பார்ல, அதே விஷயத்தை ரிப்பீட்டடாக இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் யாரோ ஒருத்தவங்க கனெக்ட் ஆப்பை ஆக்சஸ் பண்ணுற விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கும். யார் இதை ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இவர் பார்க்குறாரு. கடைசியாக அதை ஆக்சஸ் பண்ண யூசருடைய நேம் மின்சுன்ற விஷயமே இவருக்கு தெரிய வருது. சரின்னு சொல்லிட்டு அதை இவர் செக் பண்ணியிருக்காரு. அதாவது இதை வந்து ஹேக்கர் மூலியமாக நம்ம ஆட்கள் தான் எப்படினாச்சும் உள்ளார போக முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால் உள்ளார போக முடியல. கடைசியாக ஜேயோல் என்ன பண்ணுறாங்க, டோட்டலாகவே அந்த கனெக்ட் ஆப்பை அவளுடைய ஃபோன்லேருந்தே தூக்கிடுறாரு. இதுக்கு மேலே இவங்களால் கனெக்ட் பண்ண முடியாத மாரி. அதே சமயத்தில் இங்கே இருக்கிற ஹேக்கராலேயே அதை பெருசாக வெர்ஷன் பண்ணி உள்ளார நுழைய முடியல. ஏன்னா அதில் ஏகப்பட்ட கோடிங் இருக்குது. அதுக்குள்ளாரையும் சரியாக இவரால் போக முடியல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோன் வந்து மின்சு அவங்க வீட்டில் தங்க வச்சுக்கிறாங்க. அதில் நீ இதே உள்ளே தங்குன்ற மாரி அந்த இடத்துல மின்சு கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பண்ணுறது வேறு எனக்கு கிடையாது, அந்த ஃபாரன்சிக் லேடி மிஸ் ஆவாங் தான். அவங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உன்னோட வேலையை நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரியே நான் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணிட்டேன். அது மூலயமா நீ உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்கிறாங்க. அதான் டிவர்ஸ் கேஸ் அட்டன் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்களே, அது விஷயமாக தான் இவங்க பேசுகிறாங்க. சரி, இந்த பக்கம் மிஸ் அவாங்கோடைய ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, ஜேயோல் தான் ஹஸ்பண்டுன்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் ஜேயோல்மே அந்த டிஎன்ஏவை கேட்குறாரு. ஏன்னா இவங்க தான் டிஎன்ஏவை மாற்றி வச்சுருந்துருப்பாங்க. அந்த டிஎன்ஏவை ஒரு செக் பண்ணும்போது தான் 2005 நடந்த கேஸோடைய டிஎன்ஏவோட இது ஒத்து போகிற விஷயத்தை இவர் கவனிக்கிறாரு. அப்போ நம்ம விளையாட்ட ஆரம்பிச்சிடலான்ற மாரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் மிஸ் அவாங் வேறு குறுக்கே பேசிகிட்டு இருக்க. அது ஒரு மாதிரி இந்த சைடு இருக்க ஜேயோலுக்கு கடுப்பாகுது. நான் சொல்கிற விஷயத்த மட்டும் தான் நீ செய்யணும். நான் சொல்கிற விஷயத்த மீறி வேறு எதனாச்சும் செஞ்சேன்னா என்ன நடக்கும் உனக்கு நல்லாவே தெரியுன்ற மாரி மிஸ் ஆவாங்க இவர் பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் சியோனை காமிச்சா அந்த இடத்துல சியோனை இவருடைய ஒய்ஃப் கையில் இருந்தால் அந்த சிம்பிளை பற்றி செக் பண்ணும்போது தான் அந்த லா கிளப்பை பற்றி இவருக்கு தெரிய வருது. சரி, இதை பற்றி இன்னும் தேடுவோமேன்ற மாரி இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக இந்த மாரி ப்ரொஃபஸர் நம்ம பார்த்து எதனாச்சும் கிடைக்குன்ற மாரி ப்ரொஃபஸர் நம்ம பார்க்குறாரு. அந்த சமயம் தான் இந்த லா கிளப்பில் 3 பேர் என்ற விஷயம் தெரியுது. ஆல்ரெடி அந்த 3 பேருமே நம்ம பார்த்துருக்கோம். யோன் ஜின் ஷின் இவங்க 3 பேரை தாண்டி 4வது ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அவங்க பேர் ஜுன்னுன்றது. கடைசியாக அந்த ஜுன் வந்து காணாமல் போனாதான் இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்கும் போது கடைசியாக ப்ரொஃபஸர் நம் கிட்டேருந்து சில டீட்டெயிலை வாங்கிக்கிட்டு இந்த இடத்த விட்டு சியோன் கிளம்புறாரு. இதே சமயத்தில் ப்ரொஃபஸர் நம் வந்து வேறு ஒரு விஷயத்தை சீக்ரெட்டாக எடுக்கிறாரு. அது என்ன நமக்கு சரியாக காமிக்கல. இருந்தாலும் அடுத்த நாள் எல்என்ஜி லா ஃபார்ம் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜங்ஹியோன் இப்போதைக்கு வந்திருக்காரு. ஷின் கிட்ட பேசுகிற விஷயமா தான் ஜங்ஹியோன் வந்திருக்காரு. கடைசி வாதி ஒரு ஷின் கிட்ட பேசும்போது அந்த இடத்துல ஷின் வந்து ஒரு சின்ன ப்ரொப்போசல் வச்சுருந்துருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணால் எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டுருந்துருப்பாங்க. அதுக்கு இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறான்னா, நான் என்றைக்குமே உங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. எனக்கு இப்போதைக்கு எல்என்ஜிவுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் முடிச்ச மாரியே தெரியுது. நான் இந்த இடத்த விட்டு ரிசைன் ஆக போகிறேன்னு அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சம்திங் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த பக்கம் அதிகமாக ஜங்ஹியோனை ஷின் நம்புற மாதிரியே தெரியுது. 2 பேருக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் டீ கொடுக்கறதுக்காக மின்சு வந்திருந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் மின்சு ஜங்ஹியோன் கையில் போட்டிருக்க அந்த மோதிரத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க.
அதை பார்த்தோன்னே திடீர்னு மின்சுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதில் கண்டிப்பாக இவனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வரது மட்டும் இல்லாமல் நான் அந்த விஐபியை கடைசியாக தான் பார்த்துட்டேன். அந்த ரூமில் இருக்கானே அவன் தான் விஐபின்ற மாதிரி ஜங்ஷியோனை பற்றி சொல்ல சரின்னு சொல்லிட்டு யோன்மே அவருடைய ஃபோனை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஷின்னுக்கு சிக்னல் அனுப்புகிறாங்க. நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுக்கணும்னு வேணும்னே அவங்கள காயப்படுத்திக்கிறாங்க ஷின். அதாவது கையில் அந்த டீயை ஊற்றிக்கிட்டு வேகமே அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போக விட அதே சமயத்தில் ஃபோனை விட்டுட்டு போயிருந்திருப்பார் ஜங்ஹியோன். அதில் சரின்னு சொல்லிட்டு யோன் ஜின்னும் சேர்ந்து அந்த ஃபோனை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை ஆக்சஸ் பண்ணுற விஷயம் அந்த சைடு இருக்க ஜெயோலுக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஜெயோவில் அந்த ஃபோனோட கனெக்டிவிட்டியாக தான் இருந்திருப்பார். யார் இந்த ஃபோனை ஆக்சஸ் பண்ணுறாங்கன்ற மாரி அதுலேருந்தே ஒரு செக் பண்ணி பார்க்குறாரு. அடுத்ததான் ஆஃபீஸர் சியோன் என்ன பண்ணுறாருன்னா 2005 நடந்த அந்த மொத்த கேஸுமே எடுத்து பார்க்குறாரு. கடைசியாக தான் ஹீரோயினி எல்லாருமே சேர்ந்து ஒரு லா கிளப்பில் இருந்தாங்களே, அந்த லா கிளப்பில் ஜூன்னுமே ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையன் கூட காணாமல் போனதை இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பையன் வேறான்னு கிடையாது, இங்கே இருக்கிற ஜேயோல் தான். இப்போதைய ஜேயோல் நேமை மாற்றி ஒரு ப்ராசிக்யூட்டராகவே இந்த இடத்துல மாறி இருக்காரு. மிகப்பெரிய பதவியில் இருக்காரு. இருந்தாலும் நம்ம அப்பேர் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு யோனை அவங்க லா ஃபார்ம்லேயே பார்க்க போக அதை பார்த்து யோன் ஷாக் ஆகிறாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யோன் ஜின்ஷின் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பக்கம் இருக்கிற ஜேயோவில் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியாக ஒரு சாகலைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உயிரோட யோனுடைய கண் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் நம்ம சியோன் பார்க்க போயிருந்திருப்பார்ல, அந்த சமயத்தில் ப்ரொஃபஸர் நம்ம என்ன சொன்னார்ன்ற விஷயத்தை நம்ம காமிக்கிறாங்க. அதாவது இன்னும் ஜூன் உயிரோடு தான் இருக்கார். ஜூனுக்கு மொத்த மெமரியுமே லாஸ் ஆகிடுச்சுன்ற மாரி இவர் சொல்லியிருந்திருப்பார். அதாவது ஜூன் அப்ராடில் தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் மாதம் கழிச்சு இவர் திரும்ப கொரியாவுக்கு வந்திருக்காரு. எப்படி கொரியாவில் இந்த கனெக்ட் ஆப் ஃபேமஸ் ஆச்சுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல இவர் யோனோட காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசுகிறாரு. அந்த சமயத்தில் தான் ஜூன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது ஜூன் இல்லை, இவருடைய பேரை மாற்றுறாரு ஜேயோலுன்னு சொல்லிட்டு. இவர் இப்போதைக்கு அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறதை பற்றி பேசுகிறாரு. அதாவது என்ன 2005 நடந்திருக்குமோ அதை இப்போதைக்கு ரீஓப்பன் பண்ணி மொத்த விஷயத்துமே ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை பற்றி பேச அதை கேட்டவொடனே யோனுடைய கைகள் நடுங்க ஆரம்பிக்குது. ஒருவேளை இவங்க மாட்டிடுவாங்களோன்ற மாரி இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜெயோல் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு இவங்க 2 பேருக்குள்ளார 2005 ஒரு சின்ன லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கும். அந்த லவ்வை பற்றி கேட்குறாரு. நம்ம 2 பேருக்குள்ளார எதுக்கு பிரேக்கப் நடந்துச்சுன்ற மாரி அந்த பழைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பார். இதே சமயத்தில் ஜூன் வந்த விஷயம் கரெக்டாக ஜின்னுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இவருடைய பேரை மாத்திர ஜேயோலுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபர்ஸ்ட் நேமா ஜூன் ஹவான்னு இருந்திருக்கும். அதில் இவங்க ஜூனை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு என்றைக்குமே உன்னை பிடிச்சதே கிடையாது, ஏன்னா நீ என்னுடைய ஃப்ரெண்டை காதலிச்சதால் தான் எனக்கு என்றைக்குமே உன்னை பிடிக்காதுன்ற மாரி வேணும்னே அவன் மேலே வன்மத்தை காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே அவனை வெளியே போக விட்றாங்க. அந்த சமயத்துலேயும் அவனுக்கு திடீர்னு சஃபர் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பேனிக் ஆகுறாங்க. அடுத்ததாக ஷின்னுக்கு ஷியோனுடைய ஃபோனில் அந்த கனெக்ட் ஆப்பை கண்டுபிடிச்ச விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதில் இவங்க ஓப்பனாகவே உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னும் போது அந்த இடத்துல ஹியோனுக்கு எல்லாமே புரியுது. நீ இந்த ட்ராமாவுக்காக தான் இது மொத்தத்தையுமே பண்ணியா, நான் உனக்கு இப்படி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தேன், நீ தப்பான முறையில் வளர்ந்துருக்கன்னு சொல்லிட்டு அவளை அதே இடத்துல இறக்கி விட்டு போயிடுவார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெயோல் வந்த விஷயம் கடைசியாக தான் ஷின்னுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஷின்மே யோனுக்கு ஆறுதலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு யோன்கிட்ட போய் இவங்களை ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் யோனுக்கு எதுவுமே அடங்குறமே தெரியல. ஒன்றும் அந்த சஃபரி இவங்களுக்குள்ளார இருக்க தான் செய்யுது. கடைசியாக தான் அவங்க பாத்ரூமில் வாமிட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல அழுக ஆரம்பிச்சுருப்பாங்க. இருந்தாலும் யோன் அவங்க நம்பிக்கை விடாமல் இன்னும் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தான் ஜெயோல் வந்து யோஜியாங்கோடைய கேஸில் லிங்க் ஆன விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எதுக்கு அவன் யோஜியாங்கோடைய கேஸில் லிங்க் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக இவங்க யோஜியாங்கோடைய சிஸ்டரை பார்க்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது அந்த இடத்துல யோஜியாங்கோடைய சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யோஜியாங்க வந்து பார்ட் டைமாக வேலை பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸில் காஃபியை ஊற்றி இருந்திருப்பாங்களா, அதுக்கு இவங்க எவ்வளோ மன்னிப்பு கேட்டிருந்திருப்பாங்க. கடைசியாக தான் 4 கேஸ் போடலான்னு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஜெயோல் உள்ளார வந்து காப்பாற்றுற விஷயத்தை பற்றி சொல்ல இது மொத்தத்தையுமே இவன் கேட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பற்றி எதனாச்சும் மின்சியோவுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மின்சியோ கிட்ட ஜெயோலோடைய ஃபோட்டோ காமிச்சா அந்த இடத்துல ஜெயோலோடைய ஃபோட்டோ உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஷின்மி அப்போ எப்படி நீ கனெக்ட்குள்ளார வந்தான்னு கேட்டால், சியோஹாவால் தான் நான் கனெக்ட்டுக்குள்ளார வந்தேன், அவளுடைய கடனை அடைக்கிறதுக்காக தான் நான் கனெக்ட்டுக்குள்ளார இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதாவது சியோஹாவை தான் இவங்களை கனெக்ட்குள்ளார கொண்டு அந்த விஷயம் தெரிய வருது. சரி சியோஹாவை பற்றி எதனாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஜின் செக் பண்ணுறாங்க. ஆனால் சியோவாவை பற்றி எதுவுமே கிடையாது. சியோவா இந்த ஊரை விட்டு காணாமல் போன மாதிரி தெரியுது. எங்கே போனாங்கன்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவங்க சியோவாவுடைய சில டீட்டெயில்ஸில் செக் பண்ணும்போது சியோவாவுக்கும் ஜெயோலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் இதில் ஜெயோலும் இன்வால்வ் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கனெக்ட்குள்ளார ஜெயோவில் இருக்கிற விஷயத்தை இவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிறாங்க. அதில் ஷின்மே ஒரு வகையில் நம்ம ஜெயோவில் பார்க்கணுன்னு யோசிச்சுன்னு இருக்க அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஜெயோலுமே காமிப்பாங்க. அதாவது ஜெயோல் வந்து புதுசாக ஒரு கிளைண்ட்டை பார்க்குற மாதிரி தெரியும். அதாவது ஜெயோல் வந்து எல்லாருமே எப்படி இந்த கனெக்ட்குள்ளார சேர்ப்பாருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிளைண்ட்டோடைய கேஸை ஒரு அட்டன் பண்ணுவார். முக்கியமாக பெண்களுடைய கேஸை அட்டன் பண்ணுவார்.
அதுலேருந்து பெண்களை வெளியே கொண்டாடுறதுக்காக இவர் பெண்களை அந்த கனெக்ட்குள்ளார கொண்டாடுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இப்போதைக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட இவர் பேசிகிட்டு இருப்பார். அந்த பொண்ணுமே எனக்கு கொஞ்சம் தண்டனை கிடைக்குமா, அவன் தான் என்னை முதல்ல தாக்குனான்ற மாரி ஒரு மர்டர் கேஸை பற்றி பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஜெயவல்மே நீ எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட என்னமோ ஒரு உதவி கேட்குறாரு. கண்டிப்பாக கனெக்ட்குள்ளார போகிறதா தான் இருக்கணும். இவங்க 2 பேருடைய கான்வர்சேஷனை இதோட ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயோல் எப்பயும் போல் சாப்பிட ஒரு இடத்துக்கு போவார். அந்த இடத்துக்கு பக்காவா ஷின் வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஜேஎல் கிட்ட எதனாச்சும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஜேஎல் பெருசாலாம் சஃபரே ஆகலை. எனக்கு மொத்தமாக ஞாபகம் இருக்குன்னு ஓப்பனாக ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டிஎன்ஏ வந்து இவர்கிட்ட கிடச்சிருந்துருக்கும். எப்படி கிடச்சிருக்குன்னா மிஸ் அவாங்கனக்கூடிய ஒரு ஃபாரன்சிக் லேடி மூலியமாக கிடச்சிருக்கும். அவங்க வேற யாரும் கிடையாது, ஜேஎலுடைய ஒய்ஃப் தான். அவங்க மூலியமாக இந்த டிஎன்ஏ ஒரு கனெக்ட் பண்ணியிருந்திருப்பார். 2005 மர்டர் கேஸில் இந்த டிஎன்ஏ ஒத்து போகுது. அதுவும் முக்கியமாக ஜின்னோடைய டிஎன்ஏ தான் ஒத்து போயிருந்திருக்கும். அதில் என்கிட்ட மொத்த ஆதாரமும் இருக்குது. நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, இதை நான் விட்டு போகணும்னா நீங்கள் கனெக்டை பின்தொடர்றதை விடணும். அப்போ தான் நான் இந்த கேஸை ட்ராப் அவுட் பண்ணுவேன்னு சொல்ல. ஆனால் ஷின் எதுக்குமே பயப்படுற மாதிரியே தெரியல. இவங்களோட டிஎன்ஏ எப்படி ஜெயோல் கிட்ட போச்சுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதை மொத்தத்தையுமே எடுத்துன்னு போய் இவங்க யோன் கிட்ட சொல்ல. அந்த இடத்துல யோனுமே கடைசியாக தான் டிஎன்ஏவை பற்றி யார்கிட்ட பேசுறதை யோசிக்கிறாங்க. வேறு யாரும் கிடையாது, மிஸ் அவாங் கூட தான் பேசியிருந்துருப்பாங்க. இவங்களுக்கும் ஜெயோலுக்கும் எதனாச்சும் தொடர்பு இருக்குமான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவே இப்போதைக்கு நம்ம மிஸ் அவாங்கை ஃபாலோ பண்ணுன்ற மாரி அந்த இடத்துல மிஸ் அவாங்குடைய வீட்டுக்கு வெளியே நிற்பாங்க. அந்த சமயத்தில் மிஸ் அவாங்க்கு ஒரு குழந்தை இருக்கிறதும் மிஸ் அவாங் தான் இந்தமாரி ஜெயோலுடைய ஒய்ஃபுன்ற விஷயத்தையுமே ஹீரோயின் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யோன் வந்து கடைசியாக ஜெயோல் கிட்ட பேச வந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஜெயோலுக்கு யோன் வந்து எல்லா பசங்கிட்டையும் சிரித்து பேசுறது பிடிச்சிருந்துருக்காது. அந்த இடத்துல யோன்மே உன்னுடைய காதலை பேரை நான் என்ன பண்ணுன்ற மாரி ஜெயோல் கிட்ட கேட்க, அந்த இடத்துல ஜெயோலுமே நீ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோயினுடைய ஸ்கர்ட்டில் கை வைக்க ஆரம்பிச்சிருந்துருப்பாரு. அது சுத்தமாக யோனுக்கு பிடிச்சிருந்துருக்காது. அவங்க விலகி போகலான்னு இருக்கும்போது ஜெயோல் சும்மா விடாமல் யோனை வேணும்னே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாரு. அந்த இடத்துல யோனை கீழே தாட்டுறது மட்டும் இல்லாமல் யோன் கிட்ட தப்பாக எடுக்க முயற்சி பண்ணேன். அதோட அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஷின்னோடைய அம்மா இருப்பாங்களே, அவங்க இப்போதைக்கு சம கோவத்தில் இருக்காங்க ஹியோன் மேலே. அந்த இடத்துல ஹியோனை இவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பொண்ணு வந்து ஹேயில் சேரல. ஆக்சுவலி ஷின் வந்து எல்என்ஜேக்குள்ளார இருக்காங்க. ஆனால் எல்என்ஜே விட்டு ஷின் எப்படின்னாச்சு இந்த கம்பெனிக்குள்ளார வரணும்னு நினைக்கிறாங்க. ஷின்னோட அம்மா ஹேயில்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அதான் கொரியோடைய ஒன் ஆஃப் த டாப் கம்பெனியாக இருக்குது. அந்த கம்பெனிக்குள்ளார வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து வேகமாக முட்டி போடுறது மட்டும் இல்லாமல் ஹியோன் வந்து இவர் எல்என்ஜேவுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. கடைசியில் தான் அந்த அம்மாவுமே அதை ஒத்துக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துல ஹியோன் எல்என்ஜேவுடைய டேரக்டராக மாறிடுறாரு. இதுக்கு முன்னாடி ஷின் தான் டேரக்டராக இருந்திருப்பாங்க. அதில் ஷின் இந்த கேஸை விட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல இருக்கிற ஹியோன் வந்து யோஜியாங்கோடைய கேஸை ட்ராப் பண்ண சொல்கிறாரு. இங்கே எந்த கேஸ் அட்டன் பண்ண இருந்தாலும் என்னுடைய முடிவில் தான் நடக்குன்ற மாரி இவர் ஒத்த காலில் நிற்கிறாரு. நம்ம ஆட்களாலையும் எதுவும் பெருசாக பேச முடியல. அந்த இடத்துல ஷின் வேறு ரொம்ப கோபமாக இருக்காங்க. அடுத்ததாக மின்சியோ காமிப்பாங்க. அந்த இடத்துல மின்சியோமே சியோன் ஹவாவை காண்டாக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கால் அட்டன் ஆகிருக்காது. சரி எதனாச்சும் சாப்பிட்லான்னு இவங்க ட்ரை பண்ணும்போது வீட்டில் எதுவுமே இருந்திருக்காது. எதனாச்சும் வாங்கியாரலாம் இவங்க வெளியே போவாங்க. அந்த சமயம் தான் ஒரு ஆள் இவங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ கனெக்டை பின்தொடர்றதை விடணும், அவளுக்கு நீ உதவி செய்யக்கூடாது, நீ ஒரு வேளை அவங்களுக்கு உதவி செஞ்சதுன்னா நான் யோனை காயப்படுத்தும் நீ ஒரு மிரட்டி இருந்திருப்பாரு. அந்த எண்ணத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப காயப்படுத்திக்கலான்னு இருக்காங்க. மின்சியோ அவங்களே காயப்படுத்திக்கலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யோன் வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் நடந்த மொத்த விஷயத்தையுமே பற்றி மின்சியோ சொல்கிறாங்க. அதாவது இவங்க வெளியே போகும்போது யாரோ ஒரு ஆள் இவங்களை தாக்கிறது மட்டும் இல்லாமல் கனெக்டை பின்தொடர்றதை விட சொல்லியிருந்தார். இல்லைனா அவங்கள அவர் காயப்படுத்துறதா சொன்ன விஷயங்களை பற்றி யோன் கிட்ட சொல்ல அந்த இடத்துல யோன்மே கடைசியாக தான் இவங்களுக்கு ஜெயோலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல ஃப்ளாஷ்பேக் மூலியமாகவே பார்த்துருந்துருப்போம். அந்த விஷயத்தை பற்றி லைட்டாக மின்சியோ கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் எதை பற்றி கவலைப்படாதுன்னு அவளை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இன்னும் கம்ஃபர்ட் பண்ணுற விதமாக அடுத்த நாள் இவங்க சமைச்சு வைக்கிறாங்க. எப்பயுமே மின்சியோ தான் அடுத்த நாள் சமைக்கிறது. இருந்தாலும் யோன் மின்சியோக்காக சமைக்கிறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே காலையில் சாப்பிடாத யோன் கூட மின்சியோக்காக காலையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக ஷின் இவங்க அம்மாவை பார்க்க போயிருந்திருப்பாங்க. அவங்க அம்மா டேஜோட இன்டர்வியூ பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த சமயம் தான் அவங்க அம்மா கிட்டே பேசும்போது ஷின்னுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அதாவது டேஜுக்கு இவங்களுக்கு மேரேஜ் ஆகிறத ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது. அதை பற்றி ஏகப்பட்ட ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி லைட்டாக டேஜுமே சொல்லியிருந்திருப்பார். அந்த இடத்துல டேஜு ஷின்னை லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார். அந்த இடத்துல அம்மா உங்ககிட்ட என்ன தராங்கன்ற மாரி டேஜு கிட்ட இருக்கு. அந்த இடத்துல டேஜு வந்து ஷின் மேலே வச்சுருக்கிறது உண்மையான காதல்னு சொல்கிறாரு. அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி லைட்டாக ஷின்னையை குழப்பி விட்றாரு. இந்த இடத்துல ஷின்னுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி தான் ஒரு பக்கம் ஜின்மே இருக்க செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இப்போது 2005 நடந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதில் எதுக்கு என்னுடைய ஹஸ்பண்டை இதுக்குள்ளார இழுத்துன்ற மாரி இவங்க வேகமாக ஜெயோல் கிட்ட கத்த. அதே சமயம் தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு சியோனு வந்திருந்திருப்பாரு. ஜின்னாலையும் பெருசாக எதுவும் பேச முடியல. அந்த இடத்துல சியோன் தான் இந்த கேஸை பார்த்துக்கணுன்ற மாரி ஜெயோல் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சைட் ஜின்னு இருந்தாங்களே, திடீர்னு ஜின்னுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருக்கும். திடீர்னு அவங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அது பாஸ் ஆன விஷயம் தெரியுது. அதில் இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே இவங்க
ஹக் பண்ணிக்கிறாங்க. கடைசியாக தான் இந்த விஷயம் எப்படியோ சியோனுக்கும் தெரிஞ்சிருது. அதில் சியோன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை இல்லைன்னு இவங்க நினச்சாங்க. ஆனால் கடைசியாக தான் இவங்க குடும்பத்தில் புதுசாக ஒரு ஆள்வாக இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது யோன் ஒரு பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. அதாவது இப்போதைக்கு ஜின்னுக்கு குழந்தை பிறக்க போதில்லை. அதில் இதுக்கு மேலே ஜின்னை இந்த விஷயத்தில் நம்ம இழுக்கக்கூடாது. டக்குன்னு இந்த விஷயத்தை நம்ம முடிச்சு தரணும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு யோனி வச்சுருந்துருப்பாங்க. அதால் திரும்ப இவங்க மிஸ் அவாங்க பார்க்க போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் சில கேஸ் டீட்டெயிலாம் யோன் வந்து ஹவாங் கிட்ட தர, அதை பார்த்த ஹவாங்குமே இப்போது இவங்க நரகத்தில் இருக்கதா சொல்கிறாங்க. அதாவது ஜெயோல் கூட இருக்கிற வாழ்க்கை இவங்களுக்கு செட்டே ஆகலையா, அந்த மாதிரியான வாழ்க்கை கிட்டத்தட்ட நரக வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அதிக வாட்டி ஜெயோல் இவங்களை செக்ஷுவல் அசால்ட் பண்ண மாதிரி தெரியுது. அதுக்கு இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேஸ் ரிப்போர்ட்டை தான் இந்த இடத்துல ஹீரோயினை தந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல யோன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நீ அந்த நரகத்தை விட்டு வரனா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ்பி டிரைவரை தந்து இது உன்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபோனுக்குள்ளே நீ வைக்கணும்னு சொல்கிறாங்க. மிஸ் அவாங்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அதே தான் இவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல ஜெயோவில் அவருடைய பொண்ணும் டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியாக தான் எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெயோலுடைய ஃபோனில் அந்த டிரைவர் எப்படின்னா சுருளான்னு சொல்லிட்டு மிஸ் அவாங் வராங்க. திடீர்னு ஜெயோல் வந்து அவங்க கையை பிடிச்சி அவங்கள திரும்பி பார்க்குற மாரி ஒரு சின்ன ஆலுசினேஷன் மட்டும் மிஸ் அவாங்க்கு வருது. அதில் அவங்க அந்த டிரைவரை சுருவாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஜெயோல் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அந்த சமயம் தான் ஜெயோல் தூங்கலான்ற விஷயமே தெரிய வருது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப யோனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யோன் மின்சியோக்காக சில சாப்பாடு வாங்கி வந்துருப்பாங்க. அதை மின்சியோ கிட்ட தரேன். அந்த சமயத்தில் மின்சியோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க திரும்ப எல்என்ஜே லா ஃபார்மில் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு அந்த பயம் கிடையாது. நான் ஹியோனை பார்த்து பயப்பட போகிறது கிடையாது. அதில் எதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் எல்என்ஜே லா ஃபார்ம்லேயே வேலை செய்கிறேன். நான் இதுக்கு மாரி இந்த மாரி ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சது கிடையாது. இது எனக்கு புதுசாக இருக்குன்னு சொல்ல, சரி யோனுமே உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு. நான் அடுத்த நாள் மின்சியோ வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல மின்சியோ வேலை செஞ்சுருக்கும்போது ஒரு சின்ன காஃபி கப்பை தர்றதுக்காக ஹியோன் வந்துருந்துருப்பார். இதுக்கு முன்னாடி கனெக்ட் ஆப்பில் விஐபி ஹியோன் இருந்திருக்கார்ல, அடையாளம் தெரியுமான்னு மின்சியோ யோசிக்கிறாங்க. ஆனால் ஹியோன் பெருசாக கண்டுக்கின மாதிரியே தெரியல. அந்த சமயத்தில் இவருமே மின்சியோ லைட்டாக பார்த்துட்டு போகிறாரு. மின்சியோ புதுசாக தான் இந்த இடத்துல சேர்ந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே ஒரு சின்ன கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் மின்சியோ வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா மின்சியோ வந்து இதுக்கு முன்னாடி ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிருக்காங்க. ஏகப்பட்ட தப்புகளும் பண்ணியிருக்காங்க. சில கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அது மூலியமாக அவர் சொல்ல, அதை கேட்டவொடனே ஷின் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஹியோனுடைய பேச்சு தான் அதிபடியாகும். அதான் நம்ம அம்மா கிட்டே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஷின் ஸ்ட்ரீட்டாக தான் அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல இவங்க அம்மாக்காரை இவங்க ஓட்டிக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த கனெக்ட் ஆப்பை பற்றி ஓப்பனாகவே இவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அந்த கனெக்ட் ஆப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதில் ஒன் ஆஃப் த விஐபி தான் ஹியோனுன்ற மாரி மொத்த உண்மையுமே சொன்னால் அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அந்த கேஸை ட்ராப் அவுட் பண்ணிவிடு, நீ இன்னொரு வாட்டி அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை கேட்டவொடனே ஷின்னுக்கு ரொம்ப கோவம் வருது. எதுக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்கன்ற மாரி ஷின் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யோசிச்சது தப்புன்னு நினைக்கிறேன். நீங்கள் நீதி பக்கம் நிற்பீங்க நான் யோசிச்சேன். ஆனால் நீங்கள் நீதி பக்கம் நிற்கிற மாரியே தெரியலன்னு சொல்லிட்டு வேகமாக இவங்க அம்மாவை அதே இடத்துல விட்டுட்டு இவங்க டேஜுவை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல டேஜுமே உட்காந்து வேலை செஞ்சு இருப்பார். அந்த சமயத்தில் ஷின் வருது மட்டும் இல்லாமல் இப்போது என்கிட்ட எல்என்ஜேவும் இல்லை, அதே சமயத்தில் ஹேயும் இல்லை, இன்னும் நீ என்னை என்கேஜ் பண்ண ஆசைப்பட்றேன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற டேஜு, எனக்கு அது எதுவுமே தேவை கிடையாது, நான் ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குறேன்ற மாரி ஷின்னோடைய எண்ணமும் டேஜுவோடைய எண்ணமும் ஒரு வகையில் ஒத்து போகிற மாரி இந்த சீனை காமிச்சிருந்துருப்பாங்க. அடுத்ததாக யோனை காமிச்சா அவங்க நடந்து வந்து இருக்கும்போது ஜெயோவில் கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜெயோவில் என்ன சொல்கிறான்னா, நீ என்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசுகிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காது, எனக்கு மொத்த விஷயமே தெரியுன்ற மாரி ஜெயோவில் சொல்ல, அந்த இடத்துல யோன்மே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் எப்படி இருந்தாலும் உன்னை கண்டிப்பாக கீழே இருக்குன்ற மாரி இவங்க திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போதைக்கு ஜெயோவில் ஒரு ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. அந்த சமயத்தில் இவரை பார்க்கறதுக்காக சியோன் வந்திருக்காரு. இப்போதைக்கு சியோன் கிட்ட 2005 நடந்த அந்த கேஸை ரீஓப்பன் பண்ண சொல்லியிருந்திருப்பார்ல, அந்த கேஸ்லேருந்து சியோன் ட்ராப் அவுட் ஆகிறதா சொல்கிறாரு. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க, இந்த கேஸை எடுத்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் சியோன் இப்போதைக்கு இதை ட்ராப் அவுட் பண்ணலான்னு இருக்காரு. இது ஜெயோலுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. அந்த இடத்துல ஜெயோலுமே, நீ உண்மையை கண்டு பயப்படுறியா, உனக்கு உண்மையை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டை நீ மட்டும் கிடையாது, அதெல்லாம் நான் கண்டிப்பாக உண்மையை வெளியே கொண்டாடுவேன், அந்த உண்மையை பார்த்து தான் நீ பயப்படுறேன்னு நினைக்கிறேன்ற மாரி ஒரு சியோன் கிட்ட சொல்ல, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் என்னுடைய போலீஸ் பேட்சை இதே இடத்துல வச்சுட்டு அப்படியே என்னுடைய வேலையை விட்டு போயிடுறேன்ற மாரி ஒரு சவால் விட்டுட்டு அடுத்த நாள் இவருடைய ஒய்ஃபோட இவருடைய குழந்தைய பார்க்க போகிறாரு. அதாவது சில ஸ்கேன்லாம் எடுப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இவங்க பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட குழந்தைய பற்றி கேட்டால் அந்த இடத்துல டாக்டர் வந்து சியோனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இந்த குழந்தை பிறந்ததே ஒரு வகையில் மிராக்கல்னு சொல்கிறாங்க. சில அன்எக்ஸ்பெக்டட் சர்டிஃபிகேஷனால் தான் இந்தமாரி குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காகவே சியோனால் ஸ்பேமை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா, அப்படியே பண்ணாலும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறாங்க. அது வகையில் கண்டிப்பாக இந்த பக்கம் ஜின்னுக்கு குழந்தை பிறக்குது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல, இதை கேட்டோன்னே லைட்டாக சியோனுக்கு எங்கேயோ அடிப்படுது. அதில் சியோன் வந்து ஒரு பக்கம் ஜின்னை தனியாக விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு.
அடுத்ததாக ஜின்னுக்கு கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து கால் வருது. அதாவது ரிப்போர்ட்டர் லியோடைய கம்ப்யூட்டர் யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பருக்கு தான் ஒரு கால் பண்ணி ஜின்னை கூப்பிட்ருக்காரு. அதாவது இதில் ஏகப்பட்ட ரெக்கார்டிங் இருந்திருக்கு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சில ரெக்கார்டிங் மட்டும் இந்த ஆள் கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாரு. எல்லா ரெக்கார்டிங்குமே ஒரு கலெக்ட் பண்ண முடியல, எல்லா ரெக்கார்டிங்குமே ஒரு வகையில் ரெக்கவர் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. முக்கால்வாசி ரெக்கார்டிங் கிட்ட டெலீட் ஆன மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் காமிச்சிட்டு அடுத்ததாக யோனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யோன் திரும்ப மிஸ் அவாங் கிட்ட பேசலான்னு இருக்காங்க. அப்படி பேசலான்னு இருக்கும்போது மிஸ் அவாங்குடைய பொண்ணு வெளியே வராங்க. அந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு வாட்டி எங்களுடைய ஃபேமிலியை தொடாதீங்க, எங்களை தனியாக விட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்ற மாரி லைட்டாக அந்த பொண்ணு ஹீரோயினை மிரட்டி விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சியோனை காமிச்சா ஒரு பயங்கரமாக குடிச்சுன்னு இருப்பார். அந்த சமயம் தான் சியோனுடைய ஃப்ரெண்டான கங்கனை கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். அவர் வரது மட்டும் இல்லாமல் அவருமே கூட ஜாயின் பண்ணிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் தான் டீம் லீடர் கால் பண்ணுறதா கங் வெளியே போயிடுறாரு. இதே சமயத்தில் கங்குக்கு வேறு ஒரு ஃபோன் இருக்கிற விஷயத்த சியோன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபோன்லேருந்து ரிங் ஆகும். அதை எடுத்து பார்த்தா அதில் தான் டீம் லீடர் கால் பண்ணுறாரு. இது என்ன விஷயன்ற மாரி ஒரு பக்கம் சியோனை வச்சுன்னு இருப்பார். அதுக்கப்புறம் சியோனை அதிகமாக குடிச்சிடுவாரா. கங் தான் சியோனை வீட்டில் விடுறாரு. அந்த சமயத்தில் தண்ணி வேணும்னு சின்ன ஒரு பக்கம் அனுப்புறது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல ரிப்போர்ட் லியோடைய லேப்டாப் இருக்கிற விஷயத்தையும் கங் நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு. அதோடைய ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஜின் படுக்கைக்கு பக்கத்துலேயே ஒரு மாதிரி உட்காந்து இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க ரிப்போர்ட் லியோடைய உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சியோன் கிட்ட சொல்ல வராங்க. ஆனால் சியோன் அதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல், நீ இப்போதைக்கு எதுவும் பேச தேவையில்ல, நான் கொஞ்சம் நாளுக்கு வீட்டுக்கு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்துருந்துக்கோ, உன்னை நல்லா பார்த்துக்கோன்ற மாரி ஒரு மாதிரி வெறுப்பாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் சியோனாவா திரும்ப மின்சியோவை பார்க்குறதுக்காக வந்திருந்திருப்பாங்க. மின்சியோ எங்கே இருப்பாங்கன்ற விஷயத்தை அவங்களே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இவங்க ஏகப்பட்ட பொருளை பார்த்துன்னு இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுமே இவங்க எடுத்து பார்க்க அந்த சமயத்தில் எதுக்கு இதெல்லாம் தொடரன்னு மின்சியோ கேட்கும்போது அவங்க மின்சியோவை அறிஞ்சிருவாங்க. திரும்ப அறியலான்னு வரும்போது யோன் பிடிச்சிருவாங்க. அந்த இடத்துல இவங்களுமே உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்குதுன்னு சொல்லிட்டு யோன் கிட்ட சண்டை போடலான்னு வர அந்த இடத்துல இவனுமே நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியதாக இருக்கும், நீ எதுவாக இருந்தால் நாளைக்கு எங்கள் லா ஃபார்மில் பேசு, நான் மொத்த விஷயத்தையும் பார்த்துக்கிறேன், அதில் டாக்ஸிக்கான காசை வச்சுக்கணும், அவங்க கிட்ட காசு தராங்க. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு சியோனோவா காசை கேட்டு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவங்கள அந்த இடத்த விட்டு அனுப்புகிறேன். சரி, நீ இருக்கக்கூடிய பொருளை மின்சியோ எடுத்து வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயம் தான் பேபிஸோடைய சில ட்ரெஸ் எல்லாம் மின்சியோ கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன விஷயன்ற விஷயம் மின்சியோவுக்கு புரியல. அதில் மின்சியோ கடைசியாக தான் ஹீரோயினி கூட படுக்கும்போது ஒரு விஷயம் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்போனாச்சும் குழந்தை இருந்துச்சான்ற மாரி கேட்க அந்த இடத்துல ஹீரோயினியால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அவங்க அந்த கேள்வியை மழுப்பிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினி திரும்ப அந்த லா ஃபார்முக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த ரெக்கார்டிங் கேட்குறாங்க. அதில் யோஜாங் ஸ்பெசிஃபிக்காக ரிப்போர்ட்டர் லீ கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல யோஜாங் அந்த கனெக்ட் ஆப்பை பற்றி சில இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்திருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக போலீஸ்கிட்ட போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் போலீஸில் கனெக்டுக்கான சில ஆட்கள் இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். இப்போதைக்கு போலீஸுமே இதில் ஒரு வகையில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயத்தை யோன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் இதை நம்ம ஃபர்தராக கொண்டு போகணுன்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் சியோனாவா வந்ததுனால ஜின்னி சியோனாவை ஒரு பக்கம் விட்டுடுறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருப்பார். 2005 ஒரு கேஸ் இருந்திருக்கு, அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கு, என்னுடைய சோர்ஸ் நீங்கள் தான் அதோடைய சஸ்பெக்ட்னு சொல்லப்படுதுன்ற மாரி இந்த இடத்துல ஜேஎல் இவர்கிட்ட என்னமோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஒரு பக்கம் ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. இதே சமயத்தில் ஜின்னும் சியோனாவாவும் தனியாக தான் இருப்பாங்க. அந்த இடத்துல சியோனாவா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜின்னுக்கு வாமிட் வர மாரி ஆகிடும். அதால் நான் வெளியே போகிறேன்ற மாரி ஜின் சியோனாவை தனியாக விட்டு போயிடுவாங்க. அதே ரூமில் தான் லேப்டாப் இருக்குன்ற பட்சத்தில் சியோனாவை அதை தூக்கி வந்துடுறாங்க. இதை இப்போது இவங்க அந்த டிடெக்டிவ் கங் கிட்ட தரலான்னு இருக்காங்க. அவர்கிட்ட தந்தாய ஒரு அதிக பணம் தரதை சொல்கிறாரு. அந்த கங் கூடவே ஜேஓவில் இருக்கிற விஷயமும் தெரியுது. இவங்க இப்போதைக்கு இதை எப்படின்னாச்சும் அந்த கங்குன்ற போலீஸ் ஆஃபீஸர் கூட சேர்க்கலான்னு இருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு முதல் டாஸ்க்கே வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு வகையில் பின்னாடி இருக்குது ஜேஓல் தான். அதே சமயத்தில் லா ஃபார்ம் பக்கம் இந்தமாரி அவங்க எல்லாருமே லேப்டாப்பை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேப்டாப் எங்கே போயிருக்கோம், எப்படினாச்சும் நம்ம சியோனாவை கண்டுபிடிக்கணும்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் அந்த க்ரீன் கலர் ஹுட்டி போட்டவன் இருக்கால, அவன் சியோனாவை தாக்குறது மட்டும் இல்லாமல் சியோனாவை கிட்ட இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு போயிடுறான். அந்த ஹுட்டி போட்டவன் யாருன்னு தெரியல, ஆனால் ஹீரோனியை ஃபாலோ பண்ணி அவன் போகிற மாதிரி தெரியுது. ஹீரோனி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோனியோடைய ரூம்குள்ளார அவன் போயிட்டான். எதுக்கு ஹீரோனியோட வீட்டுக்குள்ளார போனான்னு தெரியல. அதே சமயம் தான் யோன்மே இந்தமாரி மின்சியோ கிட்ட பேசலான்னு வந்துருப்பாங்க. சியோனாவை பற்றி மின்சியோ கிட்ட கேட்டால் எதனாச்சும் தெரியும்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயம் தான் அந்த க்ரீன் கலர் ஹுட்டிக்காரன் வேறு யாரும் கிடையாது, மின்சியோன்னு தெரிய வருது. இந்த ஷாக்கிங்கான ட்ரூத்தை ஹிடோரை ரிவீல் பண்ணி இந்த எபிசோட்ஸை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. Dark secret from 20 years ago, one they believed was buried forever, suddenly resurfaces, threatening their careers, reputations, and the bond they share.